ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி விஜயதசமி ஆயுத பூஜை, அதை பற்றி ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், ஏதாவது ஒரு வேலைகளை செய்கிறோம். அது எந்த வேலையாக வேணால் இருக்கலாம், சின்ன வேலையாக இருக்கலாம், இல்லை பெரிய வேலையாக இருக்கலாம், இல்லை சின்ன தொழிலாக இருக்கலாம், பெருந்தொழிலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம செய்வதற்கு நமக்கு ஒரு அறிவாற்றல் வேண்டும். அதை திறமையாக செய்வதற்கான நமக்கு ஒரு அறிவாற்றல் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு நமக்கு உடலும் ஒத்துழைக்கணும். அதே நேரத்தில் நம்ம செய்கின்ற பணிகள் திருத்தமாகவும் தெளிவாகவும் அனைவரும் பாராட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சரஸ்வதியினுடைய கடாட்சம் நிச்சயமாக வேண்டும். நாம் செய்கின்ற எல்லா தொழிலுமே சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். அதனால் நாம் ஆயுதமாக எதை பயன்படுத்துகின்றோமோ அது எல்லாமே, அந்த கருவிகள் எல்லாமே சரஸ்வதியின் ரூபம்தான். இப்போ இடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம், டைப் அடிக்கிறோன்னு சொன்னால் அந்த டைப் மிஷின் சரஸ்வதியின் ரூபம்தான். நான் கம்ப்யூட்டரில் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டரும் சரஸ்வதியினுடைய ரூபங்கள் தான். நான் புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறேன்னு சொன்னால் அந்த புஸ்தகமும் சரஸ்வதி தான். நான் ஒரு சமையல் ரூமில் போய் ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்னால் அந்த அடுப்பும் சமையல் சரஸ்வதியினுடைய ரூபம்தான். படிப்பு, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், நாட்டியம், நடனம், சொல், செயல், நம் எண்ணங்கள், சிந்தனை எல்லாமே சரஸ்வதி தான். ஏன் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஒருத்தருடைய ஜீவாதார